சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் சார்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் லைவ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் சார்ந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தொடங்கி இலக்கியத்தை தொடங்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து டிக் அடிச்சிருக்காது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க, ஒரு சில பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க, சார் கொஞ்சம் டிக் அடிக்காமல் இருந்தால் நாங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுவோம், நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது கொடுங்க, நாங்கள் அதை பார்த்தோன்னா ஆப்ஷன் ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்காக இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணணும். இந்த ஆப்ஷனை எடுத்து மாற்றி விட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஓகே, இது உங்களுக்கு திருப்தியை தரும்னு நாங்கள் நம்புகிறோம். ரைட்டாப்பா. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் சார்ந்து நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ இலக்கியம் சார்ந்து பார்க்குறோம். நாளைக்கு உரைநடை சார்ந்து பார்ப்போம். திரும்ப இலக்கணம், இலக்கிய உரைநடை, இந்த மாதிரி ஒரு 2500 வினாக்கள் இருக்குது. இந்த தமிழை ஃபுல்லாக 2500 வினாக்களையும் நம்ம தரமாக பார்த்துட்டோம்னா 60 கொஸ்டின் நீங்கள் வேணால் எண்ணி பார்த்துக்காங்க. எக்ஸாம்பிள் வந்தோடனே ஒரு 60 கொஸ்டின் அப்படி இதில் இருக்கிறது அதில் இருக்கும். ஸோ அதற்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய முயற்சி. அது இந்த லாஸ்ட் மினிட்டில். ரைட்டாப்பா. இன்னும் கூட லாஸ்ட் மினிட் இருக்குது, இருந்தாலும் நேரம் இருக்கும்போது இதை பார்த்துடணும் அப்படிங்கிறக்காக முன்கூட்டி பார்க்குறோம். ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்துருமா, திருக்குறள் சார்ந்து பார்க்குறோம். அடுத்து திருக்குறளுக்கு அப்புறம் 11 கீழ்கணக்காக இருக்கட்டும், அடுத்து கம்பராமாயணம் சார்ந்து இருக்கட்டும். இந்த மாதிரி வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். எவ்வளோ கொஸ்டின் பார்க்க முடியுமோ பார்த்துருவோம். அதிகபட்சம் ஒரு 200 கொஸ்டினாவது பார்த்துருவோம் முயற்சி எடுத்து. ரைட்டாப்பா. ஸோ திருக்குறள் எந்த நூல்கள் ஒன்று, 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, தெரிஞ்ச ஒன்று தான். திருக்குறள் வந்து என்னது, ஸோ தெரிஞ்ச ஒன்று தான். 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அடுத்தது பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல். நீங்கள் ஆன்சர் மிச்சதை நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் பாயிரவியல். ஏன்னா பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒலிபியல் வரும். ஸோ இது வராது. இது வந்து வராது. இந்த பாயிரவியல் வந்து வராது, பொருட்பாலில் வராது. அரசியலுங்கிற அங்கம் என்ன, ஒலிபியல், இது வந்து வரும். ரைட். அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்கிறது? திருவள்ளுவர் ஆண்டு இது கிமு 31, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் வச்சுருக்கோம், முயற்சி திருவினையாக்கும். இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஔவையாருன்ட்டு போகும் மனசு. ஆக்சுவலாக திருவள்ளுவர் தான் ஆன்சரு, ஆனால் நம்ம ஔவையாருன்னு போகும். ஆனால் முயற்சி திருவினையாக்குங்கிறது வள்ளுவர் தான். டக்குன்னு இந்த வாரத்தில் மைண்டு போகக்கூடாது. அதே மாதிரி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. அளந்தார் ஓர்ந்து அப்படின்னாலே பரணர். பாருங்க, அளந்தார் ஓர்ந்து இந்த வார்த்தை வந்தாலே வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. நம்ம அளந்தளந்து எங்கே வைப்போம், பரனில் தான் வைப்போம் எல்லாத்தையும். அதனால் அளந்தார் ஓர்ந்துன்னு வந்தால் பரணர். இது மறக்கவே கூடாது. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம், அறம் பொருள் இன்பம்னு ஒன்று இருக்குது. ரைட்டா. அறத்துப்பால் அதிகாரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அறத்துப்பால்னாலே 38. பொருள், அறம் பொருள், பொருள் வந்து 70 வரும். இன்பம் 25. இன்பம் 25. அடுத்து விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்தும் படிக்கிறது திருக்குறள் தான். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்களை கண்டுபிடிக்க. ஆதி காவியம் அது வராது. ஆதி காவியம் அப்படிங்கிறது வராது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காவியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பராமாயணம் இந்த மாதிரி தான் வரும். ஆதி காவியம் இங்கே வராது. பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை தான் இதுக்கு சிறப்பு பெயர். ஆதி காவியம் வராது. அடுத்து மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். மருந்துங்கிற அதிகாரமே திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் திருக்குறள் தான். திருக்குறள் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? அப்போ ஸ்டேஜுக்கு 2016 107 மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஸ்டேஜுக்கு 107 மொழிகள். அப்போ ஸ்டேஜுக்கு 107 மொழிகள். அடுத்தது டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அப்போ அருவினை என்ப உளவோ, இந்த பாடல் வரிக்கு என்ன வரும்னா அருவினை, இந்த வரி வரும். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அருவினை அப்படின்னு வரணும். ரைட். அடுத்தது இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்போ பாடலுக்கான அந்த விளக்கம் வந்துடும். இன்புற்றார் எய்தும் சிறப்பு, இது திருக்குறள் தான். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்னது, திருக்குறள் தான். அடுத்த மாதிரி கல்லார் அறிவிலாதவர், அதுவும் திருக்குறள் தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. திருக்குறள் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாலில் இடம்பெற்றுள்ளது? 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒன்று. 133 அதிகாரம். திருக்குறளுக்கு 10 உரை எழுதியுள்ளனர். அவர்கள் சிறந்த உரை
என்ன? சிறந்த உரை பரிமேலழகர் உரை தான். சிறந்த உரை யார்? பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை. மாதானு பங்கி என்று அழைக்கப்படும் திருவள்ளுவர், அது இன்னொரு பேர் இருக்குது. திருவள்ளுவருக்கு இன்னொரு பேர் என்னது? மாதானு பங்கின்னு ஒரு பேரே இருக்குது. ரைட்டா? அடுத்தது உத்திரவேதம். உத்திரவேதம்னாலும் திருக்குறள் தான். உத்திரவேதம் திருக்குறள் தான். உத்திரவேதம் என்னது? திருக்குறள் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஏதாவது தெரிஞ்சதை ஓகே பார்த்துறோம். புதுசாக ஏதாவது கற்றுக்கிற முடியுமான்னு பார்ப்போம். செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனியர் கூறிய தில். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்ததுன்னா செருணர். செருணர். செய்க பொருளை செருணர் செருக்கற்கும். செருணர் செருக்கற்கும் எக்தனிர் கூறிய தில். இப்படி தான் வரும். இந்த செருணர் தான் வரும். என்ன வரும்? செருணர் வரும். இந்த மாதிரி ஒரு குறளை கொடுத்து பாடல் வரி கேட்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஊழி பெயரினும். என்னது? ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குறட்பாலில் ஊழி என்பதன் பொருள் யாது? ஊழி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம். ஊழி என்பது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா உலகம்னு சொல்கிறோம். சாரி, ஊழினா காலம் வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஊழி அப்படின்னா காலம் வரும். ஆழி அப்படின்னா கடல்னு வரும். ரைட்டாப்பா? ஆழினா கடல். ரைட்டாப்பா? ஊழிங்கிறதுக்கு காலம் தான் வரும். ரைட்டாப்பா? சரி, ஓகே. அடுத்தது ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க. இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் சொல்லிடலாம். ரைட்டாப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதை நல்லா பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் கரெக்ஷன் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. ரைட்டாப்பா? அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் இழுக்கத்தின் எய்துவர் பொறாமை உடையவரிடம் ஒழுக்கம் இல்லாதவரிடம். இது எது இருக்காது, எது இருக்கும்? எது இருக்காது, எது இருக்கும் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இப்போ ஏக்கு 2. ஒழுக்கம் எய்தவருக்கு மேன்மை இருக்கும். ஒழுக்கம் எய்தவருக்கு மேன்மை இருக்கும். இழுக்கத்தின் எய்தவர் எய்தா பழி இருக்கும். பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. பொறாமை இருந்தால் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாத உயர்வு இருக்காது. ஸோ அந்த பொறுத்துனா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதான் ஆன்சர். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்தது திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர். முதல்ல அப்படின்னாலே ஞானப்பிரகாசம் தான். முதல்லனாலே ஞானப்பிரகாசம். ஆன்சர் சி, ஞானப்பிரகாசம். அடுத்து அறிவுடையார் நட்பு எதை போன்றது? வளர்பிறையை போன்றது. அடுத்து பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அந்த கூகை அப்படின்னா எதை குறிக்கும்னா கோட்டான். கூகை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? கோட்டானை குறிக்கும் இந்த கூகைங்கிறது. அடுத்து திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலையில் 53 பேர். எத்தனை பேர்? 53 பேர் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. 53 பேர். 53 பேர் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. இங்கிலாந்து மகாராணி காலையில் திருக்குறள் தான் படிப்பாங்க. அங்கவியல் திருக்குறள் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் அப்படின்னாலே பொருட்பால இடம்பெற்றிருக்கும். அங்கவியல்னாலே என்னது? அறம் பொருள் இன்பம்னு ஒன்று இருக்கும். அரசியலுங்கிற அங்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதான் பொருள். அப்போ பொருட்பால தான் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை அணுனாலே ரஷ்ய நாடு தான். அணுனாலே என்னது? ரஷ்ய நாடு. தமிழுக்கு கதி. திரும்ப கேட்குறது தான். கானா என்னது? தமிழுக்கு கதி. கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பி தான். திருக்குறளும் கம்பராமாயணம் தான் தமிழுக்கு கதி. பொறை எனப்படுவது போற்றோரை பொறுத்தல் என்பது. இதில் பொறை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பொறுமைங்கிறாங்க. இதில் பொறைங்கிறது எதை சொல்கிறாங்க? பொறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இந்த குறட்பாலில் உள்ள ஓமையின் பொருளை தெரிந்தது. இதுக்கு என்ன ஓமையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா இழுக்கமுடையோல் ஊழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்னா, அப்போ இங்கே என்னென்னா பெரியோர் சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஊன்றுகோல். என்ன கோல்? ஊன்றுகோல். அப்போ ஊன்றுகோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியோர் சொல்ல கேட்கணும். பெரியோர் சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஊன்றுகோல் நிலம் அப்படிங்கிறது வராது. ஒழுக்கம் வாய்ச்சொல் வராது. நிலம் வாழ்க்கை. ஊன்றுகோல்னால் பெரியோர் சொல்ல கேளுங்க, அதான் ஒழுக்கம்ங்கிறாங்க. அடுத்து
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. ஏமாப்பு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் ஏமாப்பு அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு. அணுத்துளைக்காத கிரெம்ளின் எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. எப்பயும் போல தான். எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. அடுத்தது ஒரு பாடலில் வேளாண்மை அப்படின்னா என்ற சொல்லின் பொருள். இந்த பாடலில் வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னா உதவி செய்தல்னு சொல்கிறாங்க. வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு பயிர் தொழில்னு சொல்லலாம், அல்லது உதவி செய்தல்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆனால் இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். பயிர் தொழில் அல்லது உதவி செய்தல். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுருந்தால் போடுங்க. அடுத்து தாளாற்றின் தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்கிறது தான். ரைட்டா? பொருளெல்லாம் தக்காருக்கு உதவி செய்கிறத, இதை உதவி செய்கிறத மையப்படுத்தி சொல்லுது. பயிர் தொழிலாக உதவி செய்தலா அப்படின்னு போடுங்க. ஆனால் டிஎன்பிசி ஆன்சருக்கு உதவி செய்தல் தான் கொடுத்துருந்துச்சு. ரைட்டாப்பா? ஓகே. அடுத்தது அறிவுடையார் அவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இதில் பார்த்திங்கன்னா அறிவுடையார் அந்த அக்தரி இதில் எந்த வார்த்தைனா இப்போ அறிவுடையார் அறிவிலார் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடி மோனை கேட்டிருக்காங்க. அடி மோனை. மோனைனா முதல் எழுத்து ஒன்று எழுத்து தொடுப்பது. ரைட்டா? அப்போ இதில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்துனா அறிவுடையாரோ அக்தரி. அடி மோனைனா இதான் அடி. இந்த எழுத்து மட்டும்தான் வரும். அறிவுடையார் அக்தரி. அப்போ அறிவுடையார் அக்தரி. ஸோ இதான் அடி மோனைன்னு அர்த்தம். எதுகைன்னு வந்தால் இப்போ இது வந்திருக்காது. ரைட்டா? ஓகே. திருக்குறள் அறத்துப்பாலுள்ள அதிகாரம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 38. அடியடுத்த ஆகு பெயர்னே சொல்லுவாங்க. இதில் அடையடுத்தன்னு போட்டிருக்காங்க. அடியடுத்த ஆகு பெயர் அப்படிங்கிறது திருக்குறள் தான். இது முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் தான். அடியடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு பாடல் வரி. இதில் என்னென்னா என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது? என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது? இது பார்த்திங்கன்னா வள்ளுவன் வாய்ச்சொல். பார்த்தாலே தெரியும். திருவள்ளுவ மாலை பார்த்தாலே தெரியும். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். வள்ளுவனை புகழ்ந்தாலே திருவள்ளுவ மாலை தான். திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 7 என்னும் பேருக்கு 7ங்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த 7ங்கிற நம்பருக்கும் அதுக்கும் பெருசாக தொடர்பு இருக்குது. அடுத்தது இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தலாம். இதுலேயும் உதவி செய்தல் தான் சொல்கிறாங்க. அப்போ வேளாண்மை அப்படிங்கிறது உதவி செய்தல் தான். இந்த இடத்துல தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு உதவி செய்தலுங்கிறது தான் திரும்ப ஆன்சர் கீழே சொல்கிறாங்க. அப்போ இது 2 டைம் கேட்டாங்க. இது 2 டைம் உதவி செய்தல் தான் ஆன்சர். வேளாண்மை. இப்போ அங்கேயும் உதவி செய்தல் தான், இங்கேயும் உதவி செய்தல் தான். டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட்டா? அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. இந்த என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். இந்த என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திருக்குறள் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? உடைமை அப்படிங்கிறது அன்புடைமை எழுதியிருக்காரு, ஆள்வினை உடைமை எழுதியிருக்காரு, ஒழுக்கம் உடைமை எழுதியிருக்காரு. ஒடுக்கம் உடைமை எழுதலை. ஒடுக்கமன்ற உடைமை எழுதலை. அடுத்து உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஒப்புரவு என்ன கேட்குறாங்க? அடுத்து என்னது? ஒப்புரவு அப்படின்னா என்னது? ஒப்புரவுன்னா என்னது? பண்பா, அடக்கமா, செல்வமா, ஊருக்கு உதவுதுன்னா உதவுதல் தான். ஊருக்கு உதவுது தான் ஒப்புரவு. திருக்குறளின் அழியாத்தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருக்குறளை என்றைக்குமே பறைசாற்றுறது திருவள்ளுவ மாலை தான். ரைட். அடுத்து பொருட்பாவோட இயல்கள். இதில் பாருங்கள், இது எல்லாமே இருக்கும். இதில் பொருட்பால இப்போ பொருட்பானா அரசியலுங்கிற அங்கத்தை ஒழிக்கணும். இதுதான் பொறுப்பா. இப்போ அறம், பொருள், இன்பம் களவியல் கற்பியல். அறம், பாயிரம், இல்லறவியல், துறவறியல், ஊழியல். அறம், பொருள், இன்பம். இப்போ பொருட்பான்னு கேட்டிருக்கறனால பி. என்னது? பி. அரசியல், அங்கவியல், ஒளிபியல். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள கல்விக்கு விளக்காக உள்ளது நற்பண்பா நல்ல எண்ணங்களா அப்படின்னு கேட்டால் நற்பண்பு இல்லை, நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணம் தான் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் நல்ல எண்ணங்கள். சார் நற்குணம் நற்பண்புலாம் கிட்டத்தட்ட
அது இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கும்போது நல்ல எண்ணங்கள் தான் அதை சொல்லியிருப்பார். தமிழுக்கு கதி திருக்குறளும் கம்பராமாயணமும். ரைட். திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 1812. அடுத்தது ஏறெழுபது 11 கீழ்க்கணூல்களுள் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஸோ ஏறெழுபது 11 கீழ்க்கணூல் ஒன்று, ஏறெழுபதை பாடியர் கம்பர். கூற்று 2 மட்டும் சரி. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூற்று ஏறெழுபது சிலை எழுபது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட், ஏறெழுபது இந்த சிலை எழுபது இதெல்லாம் கம்பர் பாடியதில் தான் வரும். ஸோ 11 கீழ்க்கணக்கு நூலில் வராது. ஏறெழுபதை பாடியவர் கம்பர், அது மட்டும்தான் கரெக்டு. ஸோ 11 கீழ்க்கணக்குனா உங்களுக்கு தெரியும். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40. இந்த 40 4 நூல் வரும். இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40. அப்புறம் 50ங்கிறத பேஸ் பண்ணி திணை 5 50, திணைமொழி 50 அதெல்லாம் வரும். 50 பேஸ் பண்ணி. அடுத்து 70 பேஸ் பண்ணி 5 70 வரும். ஏறெழுபது வராது. நீங்கள் அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 5 70ங்கிறது தான் 11 கீழ்க்கணக்கு நூல். ஏறெழுபது வராது இதில். அதுக்காக தான் அதை சொன்னேன். அடுத்தது தாலாற்றின் தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது. வள்ளுவர் உரைப்பது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாலாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது. தாலாற்றி தந்த தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாலாற்றி தந்த பொருள் என்று மூதாதையர் கொடுத்த பொருளா, இலவசமாக வந்த பொருளா, தானமாக வந்த பொருளானா, தன் முயற்சியால் ஈட்டிய பொருளுங்கிறாங்க. தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். அந்த பாடல் வரி தெரிஞ்சால் அதுக்கு எனக்கு புரியும். அடுத்து குடும்பம் எனும் சொல் முதல் இடம்பெற்ற நூல். பார்த்தீங்களா, குடும்பங்கிற வார்த்தை முதல் இடம்பெற்ற நூல் திருக்குறளாம். எவ்வளோ ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். உத்திரவேதம் திருக்குறள். 11 கீழ்க்கணக்கு நூலில் உத்திரவேதம் திருக்குறள் தான். அடுத்து கிடைத்தற்குரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொள்ளல். பெரியாருடைய துணை தான் பெரும்பேறுன்னு சொல்கிறோம். செல்வம் பெறுவதோ, நட்பு கொள்வதோ, நீடு வாழ்வதோ கிடையாது. நீடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். செல்வம் எப்பயுமே கிடைக்குமா? நட்பு எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? பெரியாரை துணைக்கொள்ளல் தான் கிடைத்தற்குரிய பேருள் எல்லாம் பெரும் பேருங்கிறோம். பெரியாரை துணைக்கொள்ளல். அடுத்தது கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூடா நட்பு கேடாய் முடியும். இதில் என்னென்னா, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். அதுதான் கூற்று 1 மட்டும்தான் சரி. நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். அது கரெக்டான. மேலே இருக்கிற வரிக்கு அர்த்தம் என்னென்னா, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். அதுதானே கரெக்டு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி இந்த இடத்துல. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அந்த பெரியாரை, பெரியவங்களை பேணி தமரா குழல், இந்த பெரியவங்களை மதிக்கணுங்கிறதுல தான் ரொம்ப ஸ்ட்ராங்லி இருக்கார். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் 38. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஈஸி தான். திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். அடைமொழியால். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். உலகம் அதான் சுழன்று ஏற்பின்னது உலகம். அந்த வரி தான் சுழன்று ஏற்பின்னது உலகம். திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். தஞ்சை ஞானப்பிரகாசம். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுவர்கள் யார்? தமிழுக்கு கதியாவர்னா கம்பரும் திருவள்ளுவரும் தான். அதுதான் தமிழுக்கு கதி. திருமணம் செல்வ கேசவராயரால். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுவர்கள் யாருன்னா கம்பர், திருவள்ளுவர். அடுத்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். இந்த குறள் உணர்த்தும் கருத்து. இந்த குறள் என்ன கருத்தை உணர்த்துதுன்னா, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் அப்படின்னா காப்பாற்றும். நேர்மையாக இருந்தால் வாணிகம் நல்லா நடக்கும். ஏற்றுமதி மட்டும் இருக்கக்கூடாது, ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, முயற்சியும் இருக்கக்கூடாது. நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு வாணிகம் சிறப்பாக இருக்கும். பேணி பிறவும் தமபோல் செயின் அப்படின்னா நல்லா நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு செயின் கிடைக்கும் அப்படின்னு கூட வச்சுக்காங்க. நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வருது. அடுத்து தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும். தீதின்றி வந்த பொருள் தீமை இல்லாத வந்த பொருள் அறமும் இன்பமும் பெறும். நல்ல அறம் அன்பு சார்ந்ததையும் இன்பமும் கொடுக்கும். கல்வியும் செல்வம் கொடுக்காது. தீதின்றி வந்த, ஏன்னா பொருள் தான் கேட்குறாங்க. ஒரு பொருள் வந்தால் நான் அன்பும் இன்பமும் கிடைக்கும்.
இப்போ அப்பா இருக்கார், நல்வழியில் சம்பாரிச்சுட்டு வந்தால் அவருடைய அன்பும் அந்த வீட்டில் ஒரு இன்பமும் உண்டாகும். ரைட்டா? எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. பாருங்கள், எத்தகைய கேடு வந்தாலும் தன்னை விற்றாவதுன்னா ஒப்புரவு உதவி செய்தல் தான், கல்வி கிடையாது. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை, கல்வி இல்லை, ஒப்புரவு. வயசான அம்மா 95 வயசில் வருது, ஒரு உதவின்னு கேட்டு வருது. முதல்ல கல்வியாக சொல்லி கொடுப்பீங்க? உதவி தான், ஒப்புரவு, உதவி செய்கிறது தான். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? சூப்பர் கொஸ்டின். மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். மண்பதவிக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். அடுத்து ஒப்புரவு அப்படிங்கிறது ஊருக்கு உதவுது, ஏற்கனவே கேட்டாச்சு. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சொல்லும்போதே வரும் அந்த சென்டென்ஸ். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீங்கள் அகந்தூய்மை நீரால் காணப்படும் போட்டுருவீங்க, வாய்மையால் காணப்படும். அடுத்து, யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்துண்ணும் அப்படின்னா, முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. முன்னாடி சாப்பிட்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்துங்கிறது தேவைப்படாது. முன்னாடி சாப்பிட்டது செரிமானம் ஆகணும், அப்போ உழைக்கணுங்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது ஒரு உலக பொதுமை, ஒரு உலக பொதுமை, உலக அளவில் ஒரு பொதுமையான விஷயம். ரைட்டா? ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ திருவள்ளுவர் சார்ந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி தான். அப்போ திருவள்ளுவர் சார்ந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ரிப்பீட்டாக நமக்கு என்ன வரும்போது ஈஸியாக அடிச்சுக்கலாம். 11 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்க போகிறோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, 4 அடி 400. என்னது? 4 அடி, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். 4 அடி 400னா 4 அடியார். 4 அடி 400னாலே என்னது? 4 அடியார். 4 அடியார் நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார். 4 அடியாருடைய நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார். அவ்வளோதான். நான்மணிக்கடியை தான் விளம்பினாகனார். 4 அடியாருக்கு சமண முனிவர். 4 அடியாருக்கு என்னது? சமண முனிவர். 4 அடி போடுவாங்க சமண முனிவர். டக்குன்னு மாற்றி சொல்லிட்டேன், சாரி. 4 மணிக்கடியை தான் விளம்பினாகனார். 4 மணி ஆச்சு, என்ன வரல, அதான் விளம்பினாகனார். ரைட். சங்க நூலுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றியது கீழ்கணக்கு. சங்க நூல்கள் தான் மேல் கணக்குன்னு சொல்லுவோம், அதான் 8 தொகை 10 பாட்டு. பின் தோன்றியது கீழ்கணக்கு. அடுத்து, 4 மணிக்கடியை பாடியவர் இந்த விளம்பினாகனார். 4 மணிக்கடியை தான் யார்? விளம்பினாகனார். அடுத்து, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இனியவை 40. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்வது எங்க? இனியவை 40. இனியவை 40. அடுத்தது, கூற்றுகள் பொருத்தமில்லாததை கூறுக. பொருத்தமில்லாததை கூறுக. நல்லா ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பெருமுத்தரையர் பற்றிய பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. வாய்ப்பே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. ஆமாம், இன்னா 40 என்னவா அப்படிங்கிறது கபிலர் பாடிய நூல் தான். 4 மணிக்கடியில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. ஆமாம், 4 மணிக்கடிகை 4 கருத்துக்களை தான் கொண்டு இருக்கு. அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். ஆமாம், சிறுபஞ்ச மூலம் காரியாசன் தான். அப்போ ஒன்று மட்டும்தான் பொருத்தமற்றது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது, மிச்சம் எல்லாம் கரெக்டாக. ரைட்டா? ஓகே. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இனிப்பு பூதத்துக்கு பிடிக்கும், இதுதான் ஷார்ட்கட்டு. அடுத்து, மருந்து பொருள்களில் பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்ன? மருந்துங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு திரிகடுகமும் ஏலாதி தான். திரிகடுக நூலின் ஆசிரியர். திரிகடுகம் திருச்சூரவே நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாதனார். நல்லாதனார். அடுத்து இங்கே பாருங்கள், திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், ஏலாதி கனி மேதாவி, 4 மணிக்கடியை விளம்பினாகனார், சிறுவஞ்ச மூலம் காரியாசன். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இதிலேருந்தே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துடும், அதுக்கு தான் கம்ப்ளீட்டாக அதை பார்க்குறதே. ரைட்டா? பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இங்கே என்ன பொருந்தாதது, ஏன் பொருந்தாததுன்னு பார்க்க போகிறோம். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யல. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுவஞ்ச மூலம். ஸோ
இங்கே ஏலாதிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். அதே மாதிரி ஆசார கோவைங்கிறதும் 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். அதே மாதிரி திரிகடுகம் அப்படிங்கிறதும் 11 கீழ்கணக்கு நூல் தான். ஆனால் சிறுவஞ்ச மூலம் மட்டும் இங்கே என்ன செய்யாது, 11 கீழ்கணக்கு நூலில் அதுவும் வருது. அப்புறம் ஏன் இது மட்டும் ஏலாதி திரிகடுகம் இதெல்லாம் மருந்து பெயர்களை கொண்டது. ஆசாரக்கோவை மட்டும் தனியாக வரும். ஏன்னா ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் மருந்து பெயர்களை கொண்டது. ஆசாரக்கோவை மட்டும் வராது. ஆசாரக்கோவை மட்டும் வராது. ஓகே. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னாலே என்னது, பழமொழி 400. அடுத்தது அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். செம கொஸ்டின். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். அந்த அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்கள்? அஷ்டம்னாலே 8 தான். அப்போ 8 நூல்கள். என்ன நூல்கள்? 8 நூல்கள். அடுத்து சிறுபஞ்சமலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுவஞ்சம் நூலில் 97 வெண்பாக்கள் உள்ளன. பஞ்சத்தில் அடிபட்டவன் ஒரு 3 ரூபா கம்மியாக வச்சுருப்பான். 100 ரூபாய்க்கு 3 ரூபா கம்மியாக வச்சுருப்பான். அப்போ 97 வெண்பாக்கள் கொண்டது. 97. பஞ்சத்தில் அடிபட்டால் 100 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? 97 ரூபா தான் இருக்கும். அடுத்தது இது பொறுத்துக. இது ஈஸி தான். ஏலாதி மேதாவி, பழமொழி 400, 3 அறையினார், திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர், சிறுவஞ்ச மூலம், காரியாசன். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை. சூப்பர் பாட்டு. சிறுவஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், வனப்புன்னு வந்தாலே சிறுவஞ்ச மூலம். இப்போ பஞ்சத்தில் அடிபட்டவங்க வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் பொதுவாக, ரைட்டா? அப்போ சிறுவஞ்ச மூலம் தான் வரும். கண்வனப்பு கண்ணோட்டம். பஞ்சத்தில் அடிபட்டாலும் அழகுக்கு எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிறது சிறுவஞ்சம் மூலம். செல்லாமை, பஞ்சத்தில் அடிபட்டாலும் யாரையும் தேடி போய் செல்லாமை இருக்கணும். அதுதான் ஷார்ட்கட். யாரையும் செல்லக்கூடாது, தேடி செல்லக்கூடாது இப்படிங்கிற ஷார்ட்கட்டை வச்சுக்காங்க. அடுத்தது 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள். அதான் 97 சிறுவஞ்ச மூலம்தான். அடுத்து நூலாசிரியர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்துப்பரணி, காரியாசன் சிறுவஞ்ச மூலம், கம்பர் சடகோபரந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. அவ்வளோதான். அறவுரை கோவை. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 10 தான். அறிவுரை கோவைனா தான் திருக்குறள். அறவுரை கோவைனா அதில் இருக்கிற அதிகாரங்கள் எவ்வளவு? வெறும் 10. அறவுரை கோவைனா என்னது? முதுமொழி காஞ்சி தாங்க அறவுரை கோவை. அறவுரை கோவையில் இருக்கிற அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 10 தான். அந்த அறவுரை கோவைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அடுத்து குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. ஆமாம், முதுமொழி காஞ்சி தான். அதில் எது சிறந்தன்றுனே வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தம் அறவுரை கோவைனா 10 அதிகாரம், முதுமொழி காஞ்சி, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. இந்த மாதிரி எது சிறந்தன்றுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். முதுமொழி காஞ்சி நல்லா படிச்சுக்கோங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம், இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம்னாலே முதுமொழி காஞ்சி. இந்த காலத்திலே உலகம் கடல் தோன்றுக்கும் மக்கள் தோண்டிட்டாங்கப்பா. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம்னாலே உடனே நீங்கள் முதுமொழி காஞ்சின்னு போட்டுருணும். அறவுரை கோவைன்னு சொல்லுவோம். என்ன கோவை? அறவுரை கோவைன்னு சொல்லுவோம். அடுத்து ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டது. ஏலாதி கனி மேதாவி. மேக்ஸில் இருக்கிறவங்க ஒரு 80க்கு மேலே 1 மார்க் சேர்த்து எடுப்பாங்க. 81 மார்க் எடுப்பாங்கன்னு வச்சுக்காங்க. 81 வெண்பாக்கள். ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டது. ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல் தான். அடுத்த வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். வெறுத்தாலே என்னது? கீரை தான் வெறுப்போம். வீட்டில் கீரை வதக்குனா கீரை குழம்பே பிடிக்காது. அதான் இளங்கீரனார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலனாலே இளங்கீரனார். கீரையை தான் வெறுப்போம். சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர். இந்த சிறு புல்நீரை வச்சு அப்படின்னா இது திருவள்ளுவ மாலை தானே. இந்த கபிலர் பாட்டு. என்ன பாட்டு? கபிலர். புலனொழுக்கற்ற அந்நாளன். அதுவும் கபிலர் தான். புலனொழுக்கற்ற அந்த நாளன், அதுவும் கபிலர் தான். ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு அர்த்தம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அடுத்தது ஒவ்வொருத்தருடைய டைலாக் என்னென்ன யார். இது ஒரு சூப்பர் கொஸ்டின், ரைட்டா? நீங்கள் பொருத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் தான் பாருங்கள் கோடு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நக்கீரர் அப்படின்னா ஓகே. நக்கீரர் வாய்மொழி கபிலர். வாயிலேயே கரெக்டாக பேசி சண்டை ஓட்டு சிவன் பெருமாள்கிட்ட சண்டை ஓட்டுட்டு இருந்தார். அடுத்து பெருங்குன்றூர் கிழார்.
பெருங்குன்றூர் கிளார். நல்லிசை கபிலன். ஷார்ட்கட் என்ன தெரியுமா? நல்லி எலும்பை குன்று மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. அடுத்து வெறுத்தனா கீரை தான் வெறுப்போம். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன்னா கீரை பிடிக்கவே பிடிக்காது. அடுத்து பொய்யா நாவிற் கபிலன். பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னா நப்ப சிலையார். சும்மா சப்பக்கட்டு கட்டுறது, பொய்யா பேசுகிறது, அதான் நப்ப சிலையார். இதுதான் ஷார்ட்கட். புரியுதா உங்களுக்கு? எப்படி கேட்டாலும் அடிக்கலாம். முன்றுரை அரையனார் என்பது அரசன் அப்படிங்கிறத குறிக்கும். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை. அப்போ செல்லாமைனா சிறுவஞ்ச மூலம் காரியாசன். பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான். இதெல்லாம் ஔவையார். ஆக்சுவலாக இதெல்லாம் ஔவையார் தான் சொல்லுவாங்க. நூல்கள் போற்றும்படி வாழ்வார். என்னது? மக்கள் போற்றும்படி வாழ்வார்ல, இந்த நூல்கள் போற்றும். பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான்னா அந்த நூல்கள் கடைசி வரைக்கும் போற்றும். மக்கள் அப்பப்போ போற்றுவாங்க, மாற்றிடுவாங்க. ஆனால் நூல்கள் போட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் புது இன்ஃபர்மேஷன் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். அடுத்தது பாருங்கள், அதுக்குள்ளே 100 கொஸ்டின் கிட்ட வந்துட்டோம். அரை மணி நேரத்தில் 100 கொஸ்டின் வந்துட்டோம் பாருங்கள். சூப்பர். பாருங்கள், களவழி 40 கைநிலை. இன்னும் பாருங்கள், களவழி 40 கைநிலை, கார் 40 பழமொழி. ஸோ பழமொழினா மூன்றுரை அறையினார். களவான்றையும் பொய் சொல்வியா. அப்போ களவழி 40னா பொய்கை ஆழ்வார். களவழி 40னா என்னது? சாரி, 1 செகண்ட், திரும்ப பார்த்துருவோம். கரெக்டாக பொருத்தணும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, களவழி 40னா பொய்கை ஆழ்வார். கரெக்டு. அடுத்து கைநிலைக்கு புல்லங்காடனார். கையில் இல்லைன்னு ஆனால் ஃபுல்லாக வச்சுருப்பான். கையில் காசு இல்லைன்னு சொல்லி ஆனால் ஃபுல்லாக வச்சுருப்பான். அடுத்து கார் 40 கண்ணங்கூத்தனார். ஏன்னா காரில் தான் கூத்தடிப்பாங்க. கண்ணங்கூத்தனார். பழமொழி 3 அறையினார். கரெக்ட். அப்போ ஏ தான் கரெக்ட். நான் தப்பாக சொல்லிடக்கூடாதுல. ரைட். அடுத்து திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி 400 சிறுபஞ்ச மூலம் காரியாசன். பழமொழி 400 3 அறையினார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். கோயம்புத்தூரில் பெரிய வாயில் இருக்கும், அதான் பெருவாயினில். திரிகடுகம் நல்லாதனார். ரைட். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் அந்த பழமொழி 400 3 அறையினார் சொல்லுவார். கற்றவருக்கு எல்லா நாடும், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், இந்த மாதிரி. அடுத்து அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல். இது அதான் அருமோ நரி நக்கிற்று என்று கடல். பழமொழி 400. இது ஒரு பழமொழி. ரைட்டாப்பா? இது ஒரு பழமொழி, ஜஸ்ட்டு பழமொழி. அறவுரை கோவை முதுமொழி காஞ்சி தான். அறவுரை கோவைனாலே என்ன தான்? அறவுரை கோவைனாலே முதுமொழி காஞ்சி தான். ரைட்டு. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். கனி மேதாவியார் தான். கனி மேதாவி. ஏன்னா ஏலாதி கனி மேதாவி அப்படின்னு சொல்லுவோம். ஏலாதி, அதை பிறகு திணைமாலை, அந்த 150 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவர் தான் இது பண்ணியிருப்பார். கனி மேதாவி. ரைட். பின்வருவனற்றுள் பொருந்தாததை தெரிவு செய்க. பின்வருவனற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியார் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியாரில் அறம், பொருள், காமம். ஓகே, இருக்குது. அடுத்து இதில் பொருந்தாததை தானே சொல்கிறாங்க. நாலடியாரை ஏற்றியவர் நல்லாதனார். கிடையாதே. நாலடியார் ஏற்ற சமண முனிவரில். அப்போ 2வது தான் தப்பாக இருக்குது. நாலடியார் 400 வெண்பாக்கள் தான். 4 2 சொல்லுக்குறி தான். எல்லாமே கரெக்ட் தான். பட்டு நல்லாதனார்னு போட்டிருக்காங்க. திரிகடுகம் தான் நல்லாதனார். நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவர். 11 கீழ்கணக்கு நூல்கள் 1. இதில் எது? நாலடியார். ஏன்னா புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இதெல்லாம் 8 தொகை 10 பாட்டில் வந்துடும். இதெல்லாம் 8 தொகை. இப்போ பரிபாடலாம் கம்ப்ளீட் 8 தொகை பரிபாடல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறநானூறும் 8 தொகை. புறநானூறு 8 தொகை. நற்றிணையும் 8 தொகை. 11 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் மட்டும்தான். என்னது? நாலடியார். ரைட். அடுத்தது, நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது? நாலடி 400. சிறுவஞ்சம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சிறுவஞ்சம் மூலம், அதனால் சமணம் தான் வரும். எப்பவுமே சமண சமயம் தான். சிறுவஞ்சம் மூலம் இயற்றியவர் சமண சமயத்தை சார்ந்தவர் தான் வருவார். சமண சமயம். அடுத்து, ஒவ்வொரு இதுக்கும் என்ன இலக்கியம்னு கேட்குறாங்க. என்ன இலக்கியம்? சிறுவஞ்சம் மூலங்கிறது அற இலக்கியம்.
சிறுபஞ்ச மூலங்கிறது என்ன இலக்கியம்? இந்த பாருங்க, மார்க் பண்ணி காமிக்கிறேன். சிறுபஞ்ச மூலங்கிறது அற இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம், ஏன்னா பாரதிதாசன். ரைட்டா? அடுத்து சீவக சிந்தாமணிங்கிறது ஒரு காப்பிய இலக்கியம். சீவக சிந்தாமணி ஒரு காப்பிய இலக்கியம். ரைட்டா? அடுத்தது குறுந்தொகை அப்படிங்கிறது ஒரு சங்க இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது என்ன இலக்கியம்? ஒரு சங்க இலக்கியம் குறுந்தொகை அப்படிங்கிறது. ரைட், ஏன்னா 8 தொகையில் குறுந்தொகைங்கிறது 8 தொகையில் சங்க இலக்கியம்ல. ரைட். அடுத்தது அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எது? அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் அப்படி இந்த பாடல் உணர்த்துவது எது? இதில் எது உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதின் முல்லை. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா மூதின் முல்லை. ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தற்று, இதுதான் மூதின் முல்லை அப்படிங்கிறதான் உணர்த்தும் துறை. வேறு எந்த துறையும் சொல்லலை, இதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்து அறவுரை கோவை முதுமொழி காஞ்சி. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? எல்லாம் கற்றுக்கிட்டாலும் உயர்ந்தோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பலகற்றும் கல்லாதவர். புலங்களுக்கற்ற அந்நாளன் கபிலர். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெருமுத்தரையர்கள் அப்படின்னா நாலடியார். பெருமுத்தரையர்கள் அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75வது கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. பெருமுத்தரையர் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது. அதுக்கத்தான் பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறனால தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. பெருமுத்தரையர் பற்றி நாலடியாரில் உள்ளது கரெக்டாக, பழமொழியிலும் உள்ளது அப்படிங்கிறனால தான் அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொன்னோம். அப்போ பெருமுத்தரையர் பற்றி எங்கே இருக்குது? நாலடியாரில் உள்ளது. நாலடியார் பெருமுத்தரையர் பற்றி. அடுத்தது நாலடியார் எனும் நூல் சமண முனிவர் பாடியது தான். நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். பாடியவர் வேற, தொகுத்தவர் வேற. ரைட்டா? பாடியவர் வேற, தொகுத்தவர் வேற. நாலடியாரை பாடியவர்கள் சமண முனிவர், அதை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். 4 அடி போட்டு அப்படியே பம்முறது, 4 அடி போட்டால் பம்முவாங்க, அதான் தொகுத்தவர். 11 கீழ்க்கணக்குகளுக்குள் ஒன்று. இதில் 11 ஒன்றுனா ஏலாதி. நற்றிணை பரிபாடல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நற்றிணை பரிபாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 தொகை. குறிஞ்சிப்பாட்டு, இந்த பாட்டு அதாவது 10 பாட்டு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா படை பாட்டுங்கிற வார்த்தை தான் மெயினாக வரும். படை பாட்டு. ரைட்டா? அப்படிங்கிற போது அது 10 பாட்டு குறிஞ்சிப்பாட்டுங்கிறது. சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் 26,350. இங்கிட்டு வந்துடணும். 26,350 சங்க இலக்கியோட மொத்த அடிகள் 0ல் வரும் கடைசியில் பாருங்கள். 26,350. ரைட்டா? அதாவது 23560. 23560. அடுத்தது அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி. திருக்குறள் எல்லாமே அறம்பொருள் இன்பம் எல்லாம் அடுக்கி தானே அவ்வகை திறம்பட வருது. எங்கே? 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். ஏன்னா மெயினாக திருக்குறளே அங்கே தானே இருக்குது. 11 கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்களுடைய எண்ணிக்கை. ஏன்னா நீதி நூல்கள் தான் அதிகமாக இருக்கும். 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் தான் அதிகமாக இருக்கும். 11 நூல் நீதி நூல் தான். 11 நூல் என்னது? நீதி நூல்கள் தான். ரைட். அடுத்து பழகு தமிழ் சொல்லருமை 4.2 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாள் அப்படின்னாலே நாலடியார் தான் பொதுவாக நம்ம சொல்கிறது. நாள் அப்படின்னாலே நாலடியார். அடுத்து மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள். மருந்துங்கிறதுல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதில் வந்துடும். திருக்குறள் வந்துடும். ஆனால் இருந்தாலும் மருந்து பெயரில் அமைந்த நூல்கள்னு கேட்டிருக்காங்க. மருந்துங்கிற அதிகாரம் தான் திருக்குறளில் வரும். அப்போ திரிகடுகம் ஏலாதி. திரிகடுகத்துலேயும் ஏலாதியில் தான் வரும். அடுத்து திரிகடுகம் எனும் 100 வெண்பாக்கள். திரிகடுகம் எவ்வளவு? 100 வெண்பாக்கள். கடுகு எவ்வளவு?
இன்றைக்கி 100 கிலோ 100 வெண்பாக்கள்னு வச்சுக்காங்க. கனி மேதாவியார் எந்த மத்தி அவர் சமண சேர்ந்தவர் தான். பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் பழமொழி 400. இந்த புகாவான்னா என்னன்னு கேட்குறாங்க. உணவு. இது பழைய குரூப் 2 கொஸ்டின் 2022 கேட்டது. புகாவான்னா என்னது? உணவு. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூலை சார்ந்தது. 11 கீழ்கணக்கு நூல்கள். நீங்கள் 8 தொகை 10 பாட்டு தெரிஞ்சிட்டாலே மிச்சதெல்லாம் வந்தால் எது எதுன்னு தெரிஞ்சிடும். ரைட், பாருங்கள். அதே சேம் கொஸ்டின் ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே சேம் கொஸ்டின் தான். சிறுவஞ்சம் மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. ஈஸி தானே? ரைட், ஓகே. சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சிறுவஞ்சம் மூலம் அற இலக்கியம், அற இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம், குறுந்தொகை. அடுத்தது எனக்கு குறுந்தொகை 8 தொகையில் வரும். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேற பேரினை கண்டுபிடிக்க. எத்தனை முறை அறவுரை கோவை, அறவுரை கோவை, அறவுரை கோவைன்னு எத்தனை கொஸ்டின். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இதுக்கு ஷார்ட்கட் என்ன தெரியுமா? அடியை போடுறது. கல்வி கரையில் கற்பவர், கல்வி கரையிலேன்ட்டு கற்பவர் கொஞ்ச நாள் படிச்சுன்னா நான் அடியை தான் போடணும். இப்போ 4 அடியார். அடுத்து தினையளவு போதா சிறுபுல் நீண்ட கபிலர். 5 சிறிய வேர்கள் சிறுவஞ்சம் மூலம். 5 சிறிய வேர்கள்னாலே சிறுவஞ்சம் மூலம் தானே. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400. இது ரொம்ப முக்கியமானது. 4 அடியார் நூல் தான். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் ஒரு நீதி நூல்னால் 4 அடியார் தான். 11 கீழ்கணக்கே 4 அடியார் 4 மணிக்கடிகைன்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 4 அடியார் தான் ரொம்ப முக்கியம். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்கிறது 5 வேர்கள். அவ்வளோதான். அடுத்தது கம்பராமாயணம். ஸோ 1 செகண்ட் இன்னும் பார்க்கலாம். கம்பராமாயணம் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். டைம் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரைட்டாக இன்னொரு ஓர் அணுவினை சதகூரிட்ட கேணும். சதகூரிட்ட கேணுன்னா கம்பர் தான். சதனாலே அந்த வார்த்தையை பாருங்கள். சத அப்படின்னு வந்துட்டாலே கம்பர் தான். அடுத்து அரியத்தாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே, அமிழ்தினும் சீர்த்தவன்றே. கம்பராமாயணம் தான். இந்த காதல் அந்த குணர்ந்த என்றால் இந்த உள்ளத்த அன்பு இந்த காதல் இப்படி வந்தாலே அது கம்பராமாயணம் தான் வரும். ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர். அதான் ஆதிக்கவினா வான்மீகி தான். ஆதிக்கவி அப்படின்னாலே யார்? வான்மீகி தான். ஆதிக்கவி வான்மீகி. தமிழுக்கு கதி ஏற்கனவே பார்த்துட்டோம். தமிழுக்கு கதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கம்பராமாயணம் திருக்குறளும். தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இப்படி வந்துட்டாலே, தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் வந்துட்டாலே கம்பர் தான். தாதகு சோலை காடு காடு சண்பக காடுன்னு வந்துட்டாலே கம்பராமாயணம் கம்பர் தான். கம்பராமாயணம் ஒரு வழி நூல் சொல்லுவாங்களா, முக்தி நூலா துறவு நூலா. இப்போ மணிமேகலை துறவு நூல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கம்பராமாயணங்கிறது ஒரு வழி நூல், ஒரு வழிகாட்டும். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முள தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னா கம்பர். என்று முள தென்தமிழார் யார்? கம்பர் தான். அடுத்து சரஸ்வதி அந்தாதி நூலை எழுதியவர் கம்பர் தான். சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் அதெல்லாம் கம்பர் தான். கம்பரை புறந்தவர் யார்? பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். கம்பரை ஆதரித்தவருங்கிறதுக்கு புறந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. சடையப்ப வள்ளல். யார்? சடையப்ப வள்ளல். என்று முள தென்தமிழ் என்றவர் கம்பர். அது தெரிஞ்சதுதான். அடுத்து காயும் வில்லினின் கல்திரள் தோளினின் என போற்றப்படுவர் காயும் குகன் தான். காயும் வில்லின் கல்திரள்னா அந்த தோள்பட்டையெல்லாம் சும்மா கல் மாதிரி இருக்கும். நல்ல அந்த தோளின் அந்த கல் மாதிரி இருப்பார். நல்லா கருப்பாக இருப்பார். வில் அம்பு வச்சுருப்பார். நல்லா ஒரு வேட்டைக்காரர் மாதிரியே இருப்பார். நல்லா குகன் அந்த படகு ஓட்டுறவர் தானே. அப்போ குகன் தான். யார்? குகன். கல்திரள் தோளினின் அந்த குகன் தான். அந்த வார்த்தையை பார்த்தாலே குகன் தான். கம்பராமாயணத்துக்கு மணிமுடியாக விளங்கும் காண்டம் என்ன? சுந்தர காண்டம். ஏன்னா அனுமார் வந்து அந்த மலையை தூக்கிட்டு வர்றது, கனையாளி கொடுக்குறது ரொம்ப முக்கியமான காண்டம். ஸோ அப்போ சுந்தர காண்டம் தான் கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம் தான். அடுத்து முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காவியம். ஃபுல்லாக விருத்தப்பா தான்.
கம்பராமாயணம். விருப்பப்பட்டு தான் அவர் காட்டுக்கு போனார், விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. ரைட்டா? இந்த மாதிரி விருப்பம் தான் அவங்க அங்கே அதிகமாக இருக்கும். அதான் விருத்தப்பான்னு ஞாபகம் வச்சுக்காங்க கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் என்ன காண்டம்? அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், மதுரை காண்டம், யுத்த காண்டம். ஸோ மதுரை காண்டம் வராது. இந்த மதுரை காண்டம் அங்கே வந்துடும். சிலப்பதிகாரம், இந்த மணிமேகலை அங்கே வந்துடும். அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம் இருக்குது. மதுரை காண்டம்னு வரவே வராது. கம்பராமாயணத்தில் எது மதுரை? தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும். இதில் தாது அப்படின்னா என்னது அப்படிங்கிறாங்க. மகரந்தம். தாதுன்னா என்னது? மகரந்தம் அப்படிங்கிறாங்க. தாதுனா. அடுத்து, நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். கம்பராமாயணம். நெடுநீர்வாய் கடி தினில் அன்ன கதியது செல நின்றார். நெடுநீர்வாய் அந்த படகுல போகும்போது அப்படி நின்றுட்டு வர்றது அப்படிங்கிறது கம்பராமாயணம் தான். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கம்பராமாயணம். இந்த பாடல் வரியை கொடுத்தான் கேட்குறாங்க பாருங்கள். கம்பராமாயணனாலே அந்த பாடல் வரி தான். கம்பராமாயணம் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள். கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் இருக்குல்ல, அதில் இருக்கிற படலம் எத்தனை படலம்னா 13 படலங்கள். எத்தனை படலம்? 13 படலம். அப்போ கம்பராமாயணத்துக்கு என்னென்ன படலம், என்னென்ன காண்டம், என்னென்ன படலம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அயோத்திய காண்டம் எவ்வளவு? 13. ரைட். அயோத்தியில் என்ன கோயில் கட்டிருக்காங்க? ராமர் கோயில் கட்டிருக்காங்க. 1 2 3. ராமம்னாலே 3 தானே, அப்போ 13. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் தெரிஞ்சதான் கம்பர். பொருந்தாதது எது? அயோத்திய காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம் வரும். ஹிஜ்ரத்து காண்டம் வராது. ஹிஜ்ரத்து காண்டம் இங்கே வராது, இஸ்லாம் சார்ந்து வரும். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல். கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே, அதான் கம்பர். இந்த பாட்டு இருக்குது. உழவர் ஏரடிக்கிறது, சிறுகோளே அரசரது செங்கோல் நடத்தும் கோல். இந்த மாதிரி வந்தாலே கம்பர் தான். கம்பர் தான். ஏன்னா கம்பு தானே. கோலுனாலும் கையில் கோல் குச்சினாலும் கம்புனாலும் ஒன்று தானே. கம்பை வச்சு ஏர் அடிக்கிறார் உழவர். கம்பை வச்சு ஏர் அடிக்கிறார். இதுக்கான ஷார்ட்கட்டே அதுதான். கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுவோர் யார்? கம்பரால் பாருங்கள், பன்னவன் சொல்லும்போது லக்குவன். அந்த வன் பன்னவன்னாலே யார்? லக்குவன். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் வாழ்த்தி பாடியுள்ளார்? 1000 பாடலுக்கு ஒரு முறை. கம்பராமாயணத்தில் 1000 பாட்டுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல். ஒரு வள்ளல்னா நமக்கு போய் ஒரு 1000 ரூபா கடன் கேட்குறோம், ஒரு 100 ரூபா கடன் கேட்போமா? 1000 ரூபா தான் கடன் கேட்போம். வள்ளல்னா 1000, இப்போ 1000 வரும். அடுத்தது, தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ அப்போ தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் தீர்த்தவன்றே. அமிழ்தினும் தீர்த்தவன்றே கம்பராமாயணம் தான். அந்த வார்த்தை, அந்த உள்ள அமிழ்தினும் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அமிழ்தினும் சீர்த்தவன்றே. ரைட்டா? ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு தான் இந்த பாடலாம் கண்டுபிடிக்க முடியும். கம்பன் சொன்ன வண்ணங்கள். கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96. சிற்றிலக்கியம் எவ்வளோ இருக்குது? 96. அது மாதிரி தான் கம்பன் சொன்ன வண்ணங்கள் எவ்வளவு? 96. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படும் பெயர். சுந்தரன் தான், அதான் சுந்தரகாண்டம் தான் ராமன். அதாவது இவர் அனுமன். சுந்தரன்னா யார்? அனுமன். அதான் சுந்தரகாண்டம். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல். அது கம்பராமாயணம். அது காட்டுக்குள்ளே இருக்கும்போது துன்பம்னு ஒன்று வந்தால் இன்பம்னு ஒன்று இருக்கும், அது இயற்கை. ஏன்னா இயற்கைனா காட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. இது கம்பராமாயணம். அன்புல இனி நாம் ஒரு ஐவர் ஆனோம். அது குகன்ட்ட சொல்லுவாங்க. ராமன் குகன்ட்ட சொல்லுவார். ராமன் யார்கிட்ட சொல்லுவார்? குகன்ட்ட சொல்லுவார். உன்னை சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆகிட்டோம். இப்போ இது 10th புக்கில் இருக்கும். அடுத்தது, கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்டு. கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கரெக்டு. கம்பராமாயணத்துக்கு உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. கிடையாது. ஸோ இதுதான் தவறு. படலம்னு வரும். பெரும்பிரிவுனா காண்டம், உட்பிரிவுனா படலம்னு வரும். காதைங்கிறது வராது. இப்போ சி தான் தப்பு. பொருந்தாது. என்னது? சி தான் தப்பு. கம்பராமாயணம் ஒரு வழி நூல் தான். ரைட். அடுத்தது, என்றுமுள்ள தென்தமிழ் கம்பர்.
கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம், கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது 5வது காண்டம். கம்பராமாயணத்தில் 6 காண்டம் இருக்கும், அதில் சுந்தரகாண்டங்கிறது 5வது காண்டம். 5 ரைட்டு. எத்தனை காண்டம்? 5வது காண்டம். அடுத்தது துடியன். கம்பராமாயணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதல் காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் தான், அவர் பிறக்கிறது பாலகாண்டம்னு சொல்லுவோம், பாலகாண்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திய காண்டம்னுவோம், 2வது பாலகாண்டம், அப்புறம் அயோத்திய காண்டம். ஆங்கிற மாதிரி தான் பாலகாண்டத்துக்கு அப்புறம் அயோத்திய காண்டம், அப்புறம் ஆரண்ய காண்டம், அதான் 3வது. ஆரண்யம் எடுத்துக்கிட்டால் கிஷ்கிந்தா போகிறது. அடுத்து கிட்கிந்தா காண்டம், அது 4வது காண்டம். சுந்தர காண்டம் 5, யுத்த காண்டம் கடைசியில் யுத்தம் நடக்கிறது தான் 6. ஸோ இதை எப்பயும் மறந்துடக்கூடாது. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறுத்தினான், அல்செறிந்தன்ன நிறுத்தினான். குகன், அந்த அந்த இது அந்த அந்த குகன் தான். இந்த வரியை பார்த்தாலே தெரியும், துடியன் அடியன் இது வந்தாலே யார் தான்? அந்த குகன். குகன் ரைட். பார்த்தாலே உங்களுக்கு புரியும், விளக்கம் கொடுத்தா லென்த்தாக போயிடும். பொதுவாக குரூப் 4க்கு ஃபுல்லாக ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் போயிட்டு ஒரு வரியை பிடிச்சிட்றாங்க. ஒரு வரியை பிடிச்சி அதுக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இப்போ ரிப்பீட்டடாக குரூப் 4ல் 2-3 கொஸ்டின் பார்த்துட்டோம். ரிப்பீட்டடாக அப்படி தான் கேட்குறாங்க கம்பராமாயணம், அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்காங்க கம்பராமாயணத்தில். அடுத்தது பின்வற்றுள் தவறானதை தேர்வு செய்யது ஒரு குரூப் 4 தான் ரைட்டாக. கம்பராமாயணத்தில் பாருங்கள் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். ஆமாம், கம்பர் தேரெழுந்தூரில் தான். கம்பரை ஆதித்தவள்ளல் சீதக்காதி கிடையாதுல, சடையப்பவல்லல்ல, அப்போ அது தவறு. சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் அவர் தான், 12ஆம் நூற்றாண்டு அதுதான். அப்போ சீதக்காதி கிடையாது, சடையப்பவள்ளல் ஒருவர். அடுத்து மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி, இவ்வரி இடம்பெற்ற நூல். இவ்வரி இடம்பெற்ற நூல் ராமாயணம். ராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி ரைட்டா. அந்த வாளி அந்த கதை, அந்த காமெடி கதை சொல்லுவாங்கள்ல, வாளி, வாளும் போயிற்று வாளியும் போயிற்று, அந்த கதை வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட். அடுத்து உத்தரகாண்டம் என்னும் பகுதி, அதாவது யுத்த காண்டம்னா அது கம்பராமாயணம் தான். உத்தரகாண்டம்ங்கிறது ஒட்டக்கூத்தர், இது 7வது காண்டம். இது ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். அந்த உத்தரகாண்டத்தில் என்ன நடந்திருக்கும், சீதைக்கு என்ன நடந்திருக்கும், நாட்டுக்கு திரும்ப போனபடி சீதையை வந்து பயங்கரமாக இது பண்ணி அவங்க தனியாக போய் வாழ்ந்து பல இது நடக்கும், அதை உண்மையை எடுத்து சொன்ன மாதிரி இருக்கும் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர். அடுத்து கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன், நல்லா கேளுங்க, 1000 அம்பிக்கு, அம்பினான் அது படகு, நாயகனார் குகன் தான். கம்பராமாயணத்தில் துன்புளதெனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் யார்? ராமன். துன்பம், அதாவது என்ன சொல்கிறாருன்னா துன்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்பமும் இருக்கும், அதை தான் இப்படி இன்டைரக்டாக சொல்லியிருப்பார், அது ராமன். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். குகப்படலங்கிறது கங்கை படலம்னு சொல்லுவாங்க. குகப்படலத்தை என்னன்னு சொல்லலாம், கங்கை படலத்தை குகப்படலம்னு சொல்லுவாங்க ரைட். ஓகே. அடுத்து அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம், முதல் 5 ஆனோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7 ஆனோம், ராமன் யாரை குறிப்பிட்றாருன்னா வீடனன். 7 ஆனோம் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாரு? வீடனன் சொல்கிறார். 5 ஆனோங்கிற போது குகன் இருந்தார், 7 ஆனோங்கிற போது வீடனன் வந்துடுறாரு. யார்? வீடனன் ரைட். அடுத்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவரோட சேர்ந்து, இப்போ இவரோட சேர்ந்து குகனோட சேர்ந்து 5 ஆனோம் ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்ரீவனோட சேர்ந்து 6 ஆனோம், 6 பேர் ஆனோம். வீடனன், இந்த வீடனன் இருக்கார்ல, இப்போ அவரோட சேர்ந்து தான் 7 ஆனோம்னு சொல்கிறாங்க ரைட்டா. வீடனன் அவரோட சேர்ந்து 7 ஆனோம், வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 5 குகன், 6 சுக்ரீவன், 7 வீடனன், 7 வி ரைட்டா. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் உள்ளது. கம்பர் பிறந்த ஊர் சோழ நாட்டில் தான் இருக்குது தேரெழுந்தூர் ரைட்டா. அடுத்தது கம்பர் 2ஆம் குலோத்துங்க சோழன் தானே இருந்தார், வாழ்ந்த புலவர் தானே, அப்போ சோழ வம்சம் தான். ரெண்டுமே சரி தான், 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை. கோசலை தான் புகழ்கிறாங்க ரைட்டா. கம்பராமாயணத்தில் ராமனிடம் யார்?
உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவன் கோசலை. ஏன்னா கோசலை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பதவிக்காக தான், ரைட்டா, அந்த பதவி இது பண்ணுறதுக்காக தான் கோசலை. ஓகே, அந்த கொஸ்டின் கரெக்டானு பார்த்துக்காங்க. ஏன்னா 179க்கு கரெக்ட்னா ஓகே தான். ஏன்னா பரதன் நாடாளன்னு சொல்லி கைகையிட்ட வந்து மந்தரை அவங்க கூனி தான் போய் சொல்லுவாங்க. சொன்ன அடிப்படையில் தான் கைகை இருக்கிற 2 வரத்தை வச்சு வாங்கி இது பண்ணுவாங்க. இங்கே கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாத புகழ்ந்தவர் கோசலை. கோசலை வந்து அப்படி புகழ்ந்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இதை பார்த்துக்கணும். அடுத்து மையோ மரகதமோ, சூப்பர் கொஸ்டின். மையோ மரகதமோ மறிக்கடலே அப்படின்னு சொல்லி இப்படி வந்துட்டாலே என்ன தான், கம்பர் தான், கம்பராமாயணம் தான் இந்த பாட்டு. மையோ மரகதமோ, அவ்வளோ அழகாக இருப்பார் ராமன் அந்த மாதிரி, ரைட்டா. நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள், தங்க தோணிகள் அர்ஜுனன். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் அர்ஜுன். மேலே அர்ஜுனான்னு சொல்லுவோம். நீல பொய்கைன்னா மேகம், மேகத்தில் தங்கத் தோணின்னா தங்கமாக, தங்க கலரில் வரவர் யார், அர்ஜுனன் தானே, தான் அர்ஜுனன். கல்வியில் பெரியவர் கம்பர். ஏழமை வேடனருந்தில் ஏ சாரோ என்று இயம்பியவன் யார்? 183. பயங்கரமான கொஸ்டின் இருக்குது. ஏழமை வேடன், அந்த வேடன் அறிந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்தோடனே குகன் தானே, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ரைட்டு. அடுத்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி. சூப்பர் கொஸ்டின். ராவண காவியம். இது வந்து அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். அறிஞர் அண்ணாவுக்கு ராவணன், ஏன் ராவணன் தமிழ்நாட்டுக்காரில், அப்போ ராவணன் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் ராவண காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல்லாக ராவண காவியமாக வரும் ஒரு சில இதெல்லாம். அடுத்து ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம்னா உத்தரகாண்டம் தான். ஏன்னா ஒட்டக்கூத்தர் எழுதியது அது. சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். திரிலோக நாயகன் யாருப்பா? தருமன். திரிலோக, அந்த 3 லோகத்துக்கு நாயகன் யார்? தருமன். இது ஒரு புது கொஸ்டின், நல்லா படிச்சுக்காங்க. இப்போ 2023 குரூப் 3ல் கேட்டது. திரிலோக நாயகன் யார்? தருமன். அடுத்து தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறளும் எப்பயும் போல தான். அடுத்து கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். ஆமாம், பாலகாண்டத்துக்கு அப்புறம் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன, ரைட்டு. 13 படலங்கள் உள்ளன, கர்த்தான், ரெண்டுமே கர்த்தான். அடுத்து கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை. குலோத்துங்க சோழன்ட்ட குலோப்ஜாம் ரொம்ப பிடிக்கும் கம்பருக்கு. ஸோ அவ்வளோதான். 2ஆம் குலோத்துங்க சோழன் சொல்லுவாங்க. குலோத்துங்க சோழன், ரைட். அடுத்தது 8 தொகை. ஓகே, நான் அடுத்த நாள் 8 தொகை, அடுத்து 10 பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நாள் ஒரு 188 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம். 189 கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரம் லைவ் நிறையா விஷயத்த ஓகே நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இப்படிலாம் கேட்குறாங்க, இப்படிலாம் படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி நம்ம நல்லா படிச்சிருக்கோங்கிற திருப்தியும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நாளைக்கு உரைநடை பார்ப்போம், அடுத்து இலக்கியம் பார்ப்போம். அப்படி கலந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், ஒரு விஷயத்தை கற்றுக்குருவீங்க. தேங்க்யூ. ஆனால் 2500 கொஸ்டின் முடிச்சுப்புடுறோம். அதிகபட்சம் ஒரு 10 நாளில் முடிச்சிட்டோம்னா இதிலிருந்து டேரெக்டாக 60 கொஸ்டின் நீங்கள் அடிப்பீங்க. அதுக்காக தான் டேரெக்ட் கொஸ்டினாக டக்குன்னு அடிச்சிருவீங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நாலேஜோடு போகிறோம்ல, அப்போ முழுமையாக 97+ எடுத்துடலாம் சூப்பராக, ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.